Hello friends, welcome to Tutor Jobs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா C# Windows applicationல using data adapter displaying in data grid view. அதாவது நம்ம data adapter யூஸ் பண்ணி நம்ம டேட்டாபேஸ்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையுமே நம்ம grid viewல நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ இது எல்லாத்தையும் நம்ம SQL database வச்சு நம்ம பண்ண போறோம். சோ அத நம்ம எப்படி பண்றது அப்படினு சொல்லி பாப்போம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்க அப்படினா ஒரு ஃபார்ம் நான் ஒன்னு கிரியேட் பண்ணிருக்கேன். தென் இதல பாத்தீங்க அப்படினா ஆல்ரெடி நான் ஒரு டேட்டாபேஸ் ஒன்னு நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். சோ இந்த டேட்டாபேஸ்ல பாத்தீங்க அப்படினா நமக்கு எல்லா வேல்யூஸ் இருக்கு. சோ அத நான் என்ன பண்றேன்னா இப்ப டிஸ்ப்ளே பண்றேன். சோ பாத்தீங்க அப்படினா நம்ம இதுல ஒரு 16 values வந்து நமக்கு இருக்கு. சோ இந்த எல்லா வேல்யூஸையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்மளோட இந்த டேட்டா கிரிட்ல நம்ம டிஸ்ப்ளே பண்ண போறோம். சோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்மளோட லோட் ஈவென்ட்ல நம்ம வந்து கோடிங் எழுத போறோம். சோ அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம SQL client வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். சோ using system.data.SQL client அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். சோ இம்ப்ளிமென்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட லோட் ஈவென்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம SQL கனெக்ஷனுக்கு ஒரு வேரியபிள் நம்ம ஒன்னு கிரியேட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா string str அப்படின்றத கொடுத்துக்கறேன். சோ இந்த str ல பாத்தீங்கன்னா நம்மளோட டேட்டாபேஸோட கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம ஸ்டோர் பண்ணனும். சோ நான் என்ன பண்றேன்னா இந்த டேட்டாபேஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். சோ ப்ராப்பர்ட்டீஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்கும். ஜஸ்ட் அத காப்பி பண்ணி நான் நம்மளோட இதல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ இத நான் என்ன பண்றேன்னா நம்மளோட செமிகோலன் அதாவது டபுள் கோட்ஸ் எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா சோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் நம்ம செட் பண்ணியாச்சு. தென் SQL கனெக்ஷன் நம்ம வந்து கொடுக்க போறோம். சோ SQL கனெக்ஷன் ஸ்பேஸ் con is equal to new SQL connection. தென் இதல பாத்தீங்கன்னா நம்மளோட string வேரியபிளை நம்ம பாஸ் பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்கன்னா நம்மளோட query ஸ்டோர் பண்ண போறோம். சோ string SQL is equal to நம்மளோட SQL அதாவது நம்ம என்ன query கொடுக்க போறோமோ அத நம்ம இதல ஸ்டோர் பண்ண போறோம். சோ நமக்கு எல்லா வேல்யூஸ்மே வேணும். சோ நான் என்ன பண்றேன்னா select star from info அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா SQL data adapterக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம கிரியேட் பண்றோம். சோ SQL data adapterக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் dn சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன் equal to new SQL data adapter அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா டேட்டா டேபிளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா நான் அத மட்டும் நான் பப்ளிக்கா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். சோ நான் என்ன பண்றேன்னா data table space dt equal to new data table அப்படின்றத நான் கொடுத்துக்கறேன். தென் நெக்ஸ்ட் நாம என்ன பண்றோம்னா அந்த டேட்டா டேபிள் யூஸ் பண்ணி நம்ம ஃபில் பண்ண போறோம். சோ நம்ம data adapter dot fill then dt அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். சோ நம்ம டேட்டா டேபிளை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ டேட்டா கிரிட்டோட டேட்டா சோர்ஸ் நம்ம செட் பண்ண போறோம். சோ நான் என்ன பண்றேன்னா data source is equal to dt அப்படினு சொல்லி நான் செட் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனலா நம்ம மெசேஜ் பாக்ஸ்ல message box dot showல நான் என்ன பண்றேன்னா நம்மளோட grid லோட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக நான் என்ன பண்றேன்னா values loaded from database அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். சோ இப்போ நமக்கு values லோட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நாம பில் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணோம்னா சாரி फ्रेंड्स நம்ம டேட்டா அடாப்டர்ல நம்ம SQL அப்படிங்கற வேரியபிளையும் நம்மளோட கனெக்ஷன் வேரியபிளையும் நம்ம பாஸ் பண்ணனும். சோ இப்போ ரெண்டையும் பாஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்மளோட grid நமக்கு லோட் ஆயிருக்கும். சோ நான் என்ன பண்றேன்னா பில் பண்ணிக்கிறேன். சோ பில் பண்ணிட்டு நாம ரன் பண்றோம். சோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு மெசேஜ் ஒன்னு வரும். சோ மெசேஜ் பாத்தீங்கன்னா values loaded from database ஓகே அப்படினு சொல்லி கொடுத்தோம்னா நம்மளோட டேட்டாபேஸ்ல இருக்கிற எல்லா வேல்யூஸும் நமக்கு gridல நம்ம லோட் பண்ணியாச்சு. சோ இதுதான் வந்து நம்ம எப்படி நம்ம டேட்டாபேஸ்ல இருக்கிற வேல்யூஸ் டேட்டா அடாப்டர் யூஸ் பண்ணி நம்ம gridல லோட் பண்றதுன்னு சொல்லி பார்த்தோம். சோ இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா www.tutorjobs.com விசிட் பண்ணுங்க. தென் மறக்காம எங்களோட YouTube சேனலை Subscribe பண்ணிடுங்க. Thank you friends.